தனது பிரச்சனையை வெளிப்படையாக சொன்ன அஜித் குமார், தனக்கு இருக்கும் பிரச்சனை அஜித் வெளிப்படையாக கூறியிருக்கும் விஷயம்தான் தற்பொழுது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. கார் பைக் பிரியரான அஜித்தின் ஆசையே கார் ரேசிங்கில் சாதனை புரிவதுதான். அதுபோல இருப்பதிலேயே மிகவும் காஸ்ட்லியான பந்தயமாக கார் ரேசிங் தான். நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பல கோடிகளை வாரி இறைத்துதான் இந்த பந்தயங்களில் பங்கேற்க முடியும். அந்த அளவிற்கு மிகவும் காஸ்ட்லியான பந்தயமாகும். சினிமாவில் சம்பாதித்த பணத்தை தற்பொழுது கார் ரேசிங்கிற்காக பயன்படுத்தி வருகிறார். இவர் நடிப்பில் வெளிவந்த பல படங்கள் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று இருக்கிறது. அந்த வகையில் கடைசியாக அஜித் நடிப்பில் வெளியாக இருந்த படம் அஜித்தின் குட் பேட் அக்லி. இது மிகப்பெரிய வசூலை குவித்தது. அந்த வகையில் கடைசியாக அஜித் நடிப்பில் வெளியாக இருந்த படம் குட் பேட் அக்லி. இது மிகப்பெரிய வசூலை குவித்தது. அடுத்து மீண்டும் ஆதிக் இயக்கத்தில் தான் நடிக்க போகிறார் என்பது உறுதியாகிவிட்டது. குட் பேட் அக்லி ரிலீஸிற்கு முன்னதாகவே அஜித் அவர்கள் தன் கார் ரேஸில் கவனம் செலுத்தி வருகிறார். துபாய், பெல்ஜியம் போன்ற நாடுகளை தொடர்ந்து தற்பொழுது ஸ்பெயின் நாட்டில் கார் பந்தயம் நடைபெற்றிருக்கின்றது. ஸ்பெயினில் அஜித் குமார் ரேசிங் அணியும் பங்கேற்று இருக்கிறது. சமீபத்தில் நடந்த இந்த கன்ஸ்ட்ரக்டர்ஸ் சாம்பியன் போட்டியில் அஜித்தின் அணி 3ஆம் இடத்தை பிடித்து சாதித்தது. இது தொடர்பாக அளித்த பேட்டியில் அஜித், சோசியல் மீடியாவை சரியாக பயன்படுத்தினால் அது ஒரு சிறந்த கருவியாக இருக்கும். மேலும் பேசிய அவர், தான் கார் பந்தயங்களில் தீவிரமாக பங்கேற்ற பொழுது தனது தனிப்பட்ட ஆர்வத்திற்காக குடும்பத்துடன் செலவிடும் முக்கியமான நேரத்தை தியாகம் செய்ததை வெளிப்படையாக ஒப்புக்கொண்டார். அதே போல தனது மனைவி ஷாலினி அளித்த அசைக்க முடியாத ஆதரவு மற்றும் தொழில்முறை பந்தய வீரராக இருப்பதற்கான சவால்கள் குறித்து மனம் திறந்து பேசினார். என்னுடைய சில நண்பர்கள் கொரியன் டிராமாக்களை பார்த்து அந்த மொழியை கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எனக்கு திரைப்படங்களையும் வெப் சீரிஸ்களையும் பார்க்கவே நேரம் எதுவும் கிடையாது. விமானத்தில் பார்க்க பொழுது மட்டுமே எனக்கு தூங்க நேரம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு தூக்க பிரச்சனையும் இருக்கு. எனக்கு தூங்குவதற்கு சிரமமாக இருக்கும். அப்படியே தூங்கினாலும் அதிகபட்சம் 4 மணி நேரம் தான் தூங்குவேன் என்று கூறியிருந்தார். இந்த செய்தி பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. மேலும் அவருக்கு உறுதுணையாக தொடர்ந்து ஷாலினி அஜித் தான் இருந்து வருகிறாராம். ஷாலினியை பற்றி அஜித் பேசும் பொழுது கண் கலங்கி விடுவார். எப்பொழுதுமே மனைவி ஷாலினியின் ஆதரவை பற்றி பேசி வருகிறார். இதனை ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர்.